வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. ஆமாம், எதுக்கு ஹாப்பி சண்டே சொல்கிறோம்? ஹாப்பி மண்டே சொல்கிறோமா, ஹாப்பி டியூஸ்டே சொல்கிறோமா? நல்லா சாப்பிட்ணும், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், அது தான் ஹாப்பி சண்டே. நம்மளுக்கு சந்தோஷம் எப்படா கிடைக்குதுன்னா, ஒரு ஃபுட்டை திருப்தியாக சாப்பிட்டு தான் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி சண்டேன்றது சிக்கன் டே கூட சொல்லலாம். சண்டேன்னு சொல்லுவோம், சிக்கன் டே. ஃபிஷ் பிடிச்சது ஃபிஷ் டே. ஓகே, தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். சரியான வெயில் தாறுமாறான வெயில். என் பேர் அங்கே நடந்து போகிறான் பாருங்க. அங்கே அப்பாவோட வாக்கிங் போகிறான். மேட்டிக் மேவரிக் பாய் 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 தாத்தா. பார்க்குக்கு போனோமா, இப்போ எதிர்க்க பார்க் இருக்குது, பார்க்குக்கு போகிறோம். காலைல ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி வந்துட்டேன். ஷீலா மீன் இன்றைக்கி வாங்கி வந்திருக்கேன். அது வறுத்துட்டு அவன் குழம்பு பண்ணி அவன் சாப்பிட்றான், ரொம்ப பிடிக்காது. நம்மளுக்கு சிக்கன் சரி, சிக்கன் மசாலா, சிக்கன் நிறைய பண்ணியாச்சு. சிக்கன் கோரியண்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதான் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று காலையில் ஒரு 10 மணிக்கு நான் டி நகரில் இருக்கிறேன் சங்கீதா ஹோட்டல் ஒன்றுங்க. அங்கே காலைல 10 மணிக்கு ஒரு தோசை, ஒரு பொங்கல், ஒரு வடை சாப்பிட்டேன். நேற்று காலைல 10 மணிக்கு. இப்போ காலைல என்ன ஆகுதுன்னா, மணி என்ன ஆகுது இப்போ? 11:30. ஆச்சுங்களா? ஓகே, ஓசே. ஹவர்ஸ் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும்னுவாங்க. நான் 25 ஹவர்ஸ் இருந்துட்டேன். ஆமாம், பசிக்கலைங்க. நேற்று நல்லா சாப்பிட்டேன். ஒரு நெய் ரோஸ்ட்டு, ஒரு பொங்கல், ஒரு வடை. ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டேன். நேற்று மதியானம் பசி எடுக்கல, சாயங்காலம் பசி எடுக்கல, நைட்டு பசி எடுக்கல, இன்னைக்கு காலையில் இருந்துச்சு பசி எடுக்கல, இன்னும் பசி எடுக்கல. இப்போ தான் இந்த பூசணிக்காய் ஜூஸ் ஒன்று சாப்பிட்டேன். இப்போ தான் சொரக்காய் ஜூஸ் சாப்பிட்டேன். இன்றைக்கி பூசணிக்காய் சொரக்காய் வீட்டில் வந்துச்சு, கட் பண்ணிட்டு சொரக்காய் ஜூஸ் குடிச்சிட்டேன். மணி 11 இப்போ சிக்கன் பண்ணிட்டு இருக்காங்க, கோரியண்டர் கிரேவி. போய் தக்காளி வெங்காயம் வாங்கி வந்தேன், காமிக்க வாங்க. தக்காளி ரேட்டு, வெங்காயம் ரேட்டெலாம் எவ்வளோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம. அதே மாதிரி மீன் கிலோ 400 ரூபா, சிக்கன் 220 ரூபா இன்றைக்கி சென்னையில். கிரேவி வாங்கிட்டு இருக்கு. இது இஞ்சி பூண்டு இதில் போட்டிருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு சிக்கன் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா முதல்ல இது கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்ற வேண்டியதாங்க. தண்ணி எதுவுமே மசாலா எதுவுமே தேவை. மசாலா போட்டு நல்லா இருக்கும்ல? வேணாம்ல, நான் பண்ணது மசாலா போடுவேன், நீ போட மாட்டேன். பரவாயில்ல, எப்படின்னா பண்ண நல்லாயிருக்கும். அவர் என்ன கத்தின் போட திருத்துங்களேன். அம்மி கல்லுக்கு கொழுவா போடுறதுன்னா அந்த டக்கு 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 தட்டுவாங்க இல்லையா? ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சின்ன வயசில் எல்லார் வீட்லேயும் அம்மி இருக்கும், அந்த ஆட்டுக்கல் இருக்கும், உரல் இருக்கும். எல்லாத்தையும் அந்த டக்கு 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 டக்குன்னு போடுவாங்க. இப்போல்லாம் பார்க்கறதே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கத்தின் போடுறத பார்த்து நான் பல வருஷம் ஆகுது. ஒரு கிராமத்து சைடில் இருக்கலாம். இந்த மிக்சி கிரைண்டர் வந்ததுலேருந்து அதுவும் அழிஞ்சு போச்சு. என்ன அழிஞ்சு போச்சு பாருங்கள். எல்லோரும் கையிலையும் வாட்ச் இருந்துச்சு, வாட்ச் இல்லை. எல்லாரும் வீட்டில் ரேடியோ இருந்துச்சு, ரேடியோ இல்லை. எல்லாம் அலாரம் ஒரு கடிகாரம் வைப்பாங்க, கர்றனாச்சும் தள்ள தட்டுவாங்க, அது இல்லை. எல்லாம் ஒன்று ஒரு செல்ஃபோன் எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு. அம்மாவா இல்லையா? சரி, ஓகே. இந்த கோரிண்டி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் ஊற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தம் டைஜஷன் கேட்க வணக்கம்பா. வாஷிங் மிஷின்லாம் கேளாங்கடைக்கு போகுது பார்த்தீங்களா? அவ்வளோ பேர் வாஷிங் மிஷின் யார் கொடுறா தெரியல. அது கேளாங்கடைக்கு போகுது. இப்போ கேரண்டி பொருளே காலாங்கடை போகுது. நம்மளாம் கேரண்டியே கிடையாது. அதனால காலாங்கடை போய் யூஸ் ஆகுது. நம்ம என்ன யூஸ் ஆக போகிறோம்? ஒன்றும் கிடையாது.
அட மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க. பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க. சாண வரந்தா வரம்பாரு எருவ எரிச்சாக்கிரி நீரு உனக்கு என்ன வரலாறு உண்மை சொன்னா தகரார் நீ மாடு போல உழைக்கிறீங்க மனுஷனை ஏச்சி உழைக்கிறீங்க. பார்க்குறது நல்லா இருக்குங்க. சின்னதாக ப்ரெஸ் பண்ணிட்டா எவ்வளோ சிம்பிளாக சின்ன வச்சுக்கோங்க. சரி ஆகட்டும். ஓகே, இப்போ இதில் கொஞ்சோண்டு இவ்வளோ தண்ணி இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? இப்போ என்ன ஒரு 2 விசில் வச்சா நல்லா இருக்காது? வர வச்சிரு. நல்லா சிக்கன் நல்லா வந்துடும், வாசனை சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். மூட்டு அப்போ சூடாக இருக்கும். இன்றைக்கி வந்து தக்காளி சென்னையில் வந்து 3 கிலோ 50 ரூபா, இது 1 கிலோ 50 ரூபா. வெங்காயம் 1 கிலோ 50, 2 கிலோ வெங்காயம் வாங்கினா அது 100 ரூபா ஆச்சு. இது இவ்வளோ தக்காளியும் சேர்த்து 50 ரூபா தான். எனக்கு இன்னமும் தக்காளி ரொம்ப விலை கம்மியான மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எப்போ ஃபேவரட். இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கோசம் வாங்கி வச்சுட்டேன். இது இதில் பாதி நாளைக்கு பாதி நாளன்னைக்கு, அவ்வளோதான். நான் வாங்கி வந்து சீலாங்க. அதில் சுரேஷ் பாபு குழம்பு மிளகாய் தூளும் சுரேஷ் பாபு இஞ்சி பூண்டு விழுதும் போடுறேன். 2த்தையும் நான் தான் செஞ்சேன். குழம்பு தூள் வந்து ஒய்ஃப் செஞ்சாங்க. இஞ்சி பூண்டு நான் தேவை இப்போ காலி ஆகிடுச்சு, செஞ்சு வச்சிடலாம். இது வந்து வறுக்கிறதுக்கு பரட்டி வச்சுட்டாங்க. மசாலா கிசாலா எதுவுமே இப்போ நம்மளுடைய குழம்பு தூள் தான். இது வந்து குழம்புக்கா மத்தியானம் மீன் குழம்பு, மீன் வறுவல். நம்மளோட சிக்கன் அடிச்சான்னு பார்க்கலாமா? மிளகு தூள் மட்டும் போடணும். பார்க்க நல்லா இருக்கு இல்லை? வாசனை அல்லது சிக்கன் மாதிரி எது டேஸ்ட்டே கிடையாதுங்க. ஃபிஷ் லவருக்கு ஃபிஷ் தவிர எந்த டேஸ்ட்டும் கிடையாது. நாங்கள் சிக்கன் தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1. அவ்வளோதாங்க. கொஞ்சம் வந்து மீன் வறுவல் பண்ணிட்டாங்க. அது வந்து கோரியண்டர் கிரேவி, இது வந்து சிக்கன் கிரேவி, கொஞ்சம் மீன் குழம்பு. அவ்வளோதான் நீங்கள் வீட்டு சமையல். மெயின் டிஷ்ஷு சொல்லவே இல்லை நீங்கள். ரசம் இப்போ தான் செஞ்சுறேன். ரசம், மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மீன் வறுவல். மீன் வறுவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மீன் வறுக்க. அவ்வளோதானா? சரி. எனக்கு அவ்வளோ பிடிக்காது, இருந்தாலும் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த குழம்பு தூளில் இப்போ இந்த சுரேஷ் பாபு குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்பு பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. யூஸ் பண்ணாதான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூஸ் பண்ணால் நல்லா இருக்காங்க, யூஸ் பண்ணாதான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதுதான் நம்ம சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுவோம். தேங்க்யூ.